அது எப்படிங்க ஒரு பாட்டு சோல்ஃபுல்லாகவும் இருக்கும், டீப்பாகவும் இருக்கும், வைபாகவும் இருக்கும், லைட்டாக ஃபன்னாகவும் இருக்கும். நிறையா பாட்டு இருக்கும். அதில் ஒன்று தான் உங்களுக்காக இன்னைக்கு நான் இந்த ட்ரெண்டிங் டியூஸ்டேல எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட சொல்கிறான், நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், நீ நான் நடிச்சதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைவேற்றலாம் அப்படின்றான். ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, நான் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, தள்ளாடாமல் இருந்துப்பேன், நீ கெடுத்துறாத அப்படிங்குது. அவனும் என்னெல்லாமோ சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது. இவன் சைடில் இருந்து கொட்டிகிட்டே இருக்கான், அந்த பொண்ணு சைடில் இருந்து கொட்டிகிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு நம்ம நினச்சா முடிவே கிடையாது. கடைசியில் இப்படியே அந்த பாட்டை முடிச்சிருவாங்க. ஷான் ரோல்டன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஒரு வெர்சடைல் கம்போசருங்க. அவர் தான் இந்த பாட்டை பண்ணியிருப்பாரு. அவரு கூட சேர்ந்து அதித்தி ராவ் அவங்களும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, ஓ இவங்க இப்பெல்லாம் பாட்டு பாடுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக பாடியிருப்பாங்க. இந்த கர்நாடிக் இன்ஃப்ளூயன்சஸை வச்சு அப்படியே இண்டி வைப்பை சேர்த்து பிளெண்ட் பண்ணி ஒரு மியூசிக் பண்ணியிருப்பாங்க பாருங்க. சரியா ஜேஸ், அது என்ன பாட்டுன்னு சொல்லு அப்படின்னா சொல்றேன். கோக் ஸ்டுடியோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இண்டி மியூசிக்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இது. சாங்கோட நேமு ப்ளீஸ் புரிஞ்சுக்க. இது கோக் ஸ்டுடியோ தமிழ் அவங்களோட சேனல்ல இருக்கும். அது போக எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்லயும் இது இருக்கும். இந்த சாங்கை போன உடனே போட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்காதீங்க, அது மைண்ட்ல ஏறாது. நீங்க சாங்கை கண்ணை மூடிட்டு ஆடியோ மட்டும் கேளுங்க, சூப்பரா இருக்கும். சாங்கு செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. ஷான் ரோல்டன் இதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் நீங்க அந்த சாங்கை கேட்டீங்கன்னா. அது ஒரு வைபாவே அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் லிரிக்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும், அந்த பொண்ணுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அந்த பையனுக்கும் அவனுக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப லவ் இருக்கும். 2 பேரும் அப்படியே எதிர்முனையாக இருக்கும்போது அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியே ஃபுல் சாங் இருக்கும். ஒருவேளை இதே ட்ராக்கை லிரிக்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு டோனலாக மாற்றி ஏதாவது ஒரு சோகமான மியூசிக் போட்டாங்கன்னு வைங்க, அந்த லிரிக்ஸ் எல்லாம் நமக்கு அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி நம்ம அழுக ஆரம்பிச்சிருவோம் போல. அந்த மாதிரி ரொம்ப டீப்பராக இருக்கும். ப்ளீஸ் புரிஞ்சுக்க. இந்த சாங்கை நீங்கள் மறக்காமல் போய் கேளுங்க. ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்களோட பிளேலிஸ்ட்டில் இருக்கா? ஏன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராக்ஸும் மூவிஸ் மியூசிக் எல்லாமே உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருக்கேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டிசைன் பை பை ஃப்ரம் ஏஜிஎஸ்.